அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாவுடைய சமூகத்தில் ஒன்றை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடத்துல வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 29, 30 வாசிங்களேன். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இது ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இந்த பிள்ளை இடையில இருந்து வாசித்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. என்ன சொன்னார் அப்படின்னா, 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் மறுபூமி ஆகிய பாலைவனத்தில் மரித்து போவார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவுமோ என்றால் அவர்கள் மரிப்பது இல்லை. ஏன்? இங்கதான் ஒரு சிக்கல். ஆபிரகாம் யாசுவாவை கண்டார். யாசுவா சொல்றார், ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லி. இது திருத்துவக்காரங்களுக்கு பிடிக்காது, அது ஒத்து வராது அவங்களுக்கு. இயேசு நாமக்காரனுக்கு இது புரியாது. ஏன்னா அவனுக்கு 2 கடவுள், இவனுக்கு 3 கடவுள். அப்ப இங்க முடியாது. ஆனா இங்க யாசுவா வந்து இந்த பூமியில நின்றுட்டு சொல்றார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான், கண்டு கலிகூர்ந்தான். அப்ப ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவன் யார்? யாசுவா. இப்ப ஆபிரகாம்ட்ட சில வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே இது எப்ப நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நடக்கும். பலி செலுத்து, நீ எனக்கு பலி செலுத்து. இப்ப அவன் பலி செலுத்துறான். பலி செலுத்த நேரம் சூப்பரா செலுத்துவான். வசனம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நான் அதை கதையா சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப பலி செலுத்துற நேரம் மிருகங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் என்ன செய்யறான்? பலி செலுத்துறான். ஆனா சில பட்சிகளை அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, வெட்டி உள்ளே இருக்கிற வேஸ்ட்டை வெளியே தள்ளிட்டு அதை பலி செலுத்த வைக்க மாட்டான். ஆபிரகாம் பலி செலுத்துகிற போது, ஆராதிக்கிற போது தூங்கினான். வேதம் சொல்லுகிறது, நித்திரை மயக்கத்தின் ஆவி அவனை பிடித்து கொண்டது. ஆனபடியினால் பறவைகள் வந்து அவன் பலி செலுத்தின மிருகத்தின் மேல் இறங்கினது. பறவைகள் வராது, இங்க பிசாசு வருவான். நீ தூங்குனா உங்ககிட்ட யார் வருவா? பிசாசு வருவா. இப்ப பிசாசு வந்ததுனால பலி தீட்டப்பட்டது. தேவன் இப்பதான் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். நீ தப்பு பண்ண, அதுக்காக நான் உன்னை விட்டுருவேன், ஆனா உன் சந்ததி அனுபவிக்கும். ஒரு அம்மா பைபிளை எடுத்து வச்சுட்டு வாசிக்கவா வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரே சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நல்லது. அவங்க வாசித்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. ரைட், இருக்கட்டும். ஆனா இப்ப அவருடைய சந்ததி என்ன ஆச்சுன்னா, கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டு போறாங்க. இந்த வழி தூரம் எவ்வளவு தெரியுமா? வழி தூரம் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்ல இருந்து எகிப்து தேசம் நீளம் போயிட்டு இருக்கோம். எகிப்துக்கு உள்ளால போறதுக்கு 350 கிலோமீட்டர் போதும். இது எத்தனை நாளில் நடக்க முடியும்னு சொல்லிட்டு விஞ்ஞானி சொல்றான் அப்படின்னா, 2 வாரத்தில் நடந்து போயிடலாம். அன்னைக்குள்ள காலகட்டத்தில் 2 நாள், 2 வாரத்தில் நடந்து போயிடலாம். ஆனா அவங்க போனது எவ்வளவு தெரியுமா? 40 வருஷம். யோசிக்கிறீங்களா? 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். யார் செய்த பாவம்? அவங்க அப்பன் செஞ்ச பாவம். அப்ப நீ செய்யற பாவத்துக்கு உன் பிள்ளைகள் எப்படி அனுபவிக்க போகுது? புரியல? ஆமென். இது ஊழியக்காரன் இல்ல, விசுவாசியன் இல்ல, வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணுதான். அல்லேலூயா. எங்க 2 வாரத்தில் நடந்துதான் போனோம். 2 வாரத்தில் போக வேண்டியவங்க 40 வருஷம் எடுத்திருக்கு. வேதம் சொல்லுது, அவர்களை அலைந்து திரிய பண்ணினேன். குறிப்பிட்ட இடத்திற்கு போகாதபடிக்கு அவர்களை நான் அலைந்து திரிய பண்ணினேன். ஆனாலும் புத்தி தெளியவில்லை.
எகிப்துக்கு போறதுக்கு 40 வருஷம் எடுத்தாங்க. ஐயோ, நடந்து போனா மொத்தம் 2 வாரத்தில் போகலாமே, ஆனால் இப்போ 40 வருஷம் ஆகுதே, வேண்டாம் நம்ம திரும்பி போவோம். யாராவது நினைச்சாங்களா? அந்த எண்ணம் வந்துச்சா? மனம் திரும்புதலே வராதுங்க. வெளியே போனது தான் வராது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும்ட்டு. அவருடைய சொந்த ஜனத்துக்கே கொடுக்கல, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கே கொடுக்கல, உனக்கு தந்துருவாரா? நான் சொல்றதை உன்னிப்பா கவனிச்சாதான் உனக்கு புரியும். நான் வேதத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். 40 வருஷம் அலைந்து திரிந்தார்கள். இப்ப அகங்காரமாய் அடிமைத்தனத்துக்குள் போகிறார்கள். நம்மை போலதான். நம்ம என்னதான் தேவன் நமக்கு கிரியை செய்து அற்புதம் செஞ்சு அடையாளத்தை காமிச்சு தந்தாலும் அதன்படி மனம் திரும்பி வாழ்ற பழக்கம் நமக்கு இல்லை. என்ன நடக்குது அது நாளைக்கு தானே பார்க்கலாமே, இன்னைக்கு இருந்தா நல்லா இருப்போமே, அப்படித்தானே மக்களே? இன்னைக்கு நம்ம நல்லா வாழட்டுமே, நாளைய வாழ்க்கை வேண்டாம், இன்னைக்கு நல்லா இருப்போம். இன்னைக்கு பாவத்தோட, பாரம்பரியத்தோட, அக்கிரமத்தோட, பொறாமையோட, குசும்போட, குண்டடியோட, வைராக்கியத்தோட, நான் என்கின்ற அகம்பாவத்தோடு கூட நான் வாழ்வேன். இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் என்ன செய்யறது இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போனால் என்ன நடக்கும்னு தெரியல. உங்களை மாதிரி தான் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. நரகத்தில் போனால் என்ன நடக்கும், பாதாளத்தில் போனால் என்ன நடக்கும், தேவனுடைய சமூகமாகி அவருடைய ராஜ்யத்தில் போனால் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் சுத்தி 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 சுத்த விட்டாரு. சுத்தி சுத்தி போய் சேர்ந்தாங்க. போனவங்களை சரி மொத்தம் 14 நாள் 2 வாரத்தில் போக வேண்டியதை 40 வருஷம் சுத்த விட்டு கரை சேர்ந்த பிறவாவது குற்றபோதம் வந்ததா? வரல. இப்ப 400 வருஷம் அடிமைத்தனம். ஆக மொத்தம் சுத்துறதும் அடிமைத்தனமும் 440 வருஷம். சரியா சொல்லுது வேதம்.